மனவளக்கலை என்பது மனிதனை முழுமையான மனிதனாக்கும் கலை. ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் விரும்புவது ஆனந்தத்தை தான். யோகா என்ற நம்ம கல்ச்சர் ஆக்சுவலி ஒரு சயின்ஸ். பொதுவாக ஃபிட்னஸ்னா அதில் 4 பார்ட்ஸ் இருக்குது: ஸ்டாமினா, என்டியூரன்ஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. யோகா இஸ் நாட் ஜஸ்ட் எக்ஸசைஸ், இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். சட்டங்கள் 1000 இருந்தாலும், காவல்துறை பலமாக இருந்தாலும் குற்றங்கள் குறைந்தபடில்லை. அதற்கு காரணம் மனிதன் மனது பண்படவில்லை, பதப்படுத்தப்படவில்லை. யோகாவை கற்றுக்கொண்டால் மனிதன் தன்னை அறிந்து கொள்ள முடியும், மனம் பக்குவப்படும், குற்றங்கள் குறையும், சமுதாயம் அமைதி பூங்காவாக மாறும். வேதாந்தி மகரிஷி என்னை கவர்ந்த மிகப்பெரிய மகான். அவர் சொல்லிக் கொடுத்த அந்த மனவளக்கலை ரொம்ப எளிமையானது. அது எல்லா மக்களுக்கும், ஒரு ஏழை எளிய மக்கள், படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருக்குமே ஒரு புரியக்கூடிய வகையிலே ஒரு எளிய முறையில் இருக்கின்றது. அந்த எளிமையே ஒரு வலிமை. मैं यहाँ देहरादून से आई हूँ, उत्तराखंड से, और अभी मैं यहाँ पे एक प्रोजेक्ट के लिए आई थी and I'm really drawn to the energy and the peace and the silence over here, so I'd love to come back again. நாங்கள் எப்போல்லாம் மகரிஷியை நினைக்கிறோமோ, எப்போல்லாம் அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறோமோ, ஆசைப்படுறோமோ, நாங்கள் இங்கே வந்துடுவோங்க. வாழ்க்கையில் நான் நிறைய சந்தோஷங்களை அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஆனால் இங்கே கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை என்னால் டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. இட்ஸ் டிவைன். அறிவுத்திருக்கோயில் வருது ஒரு ஆனந்தமான அனுபவம். அதை நான் மிஸ் பண்ணுறதே இல்லை. உலகம் முழுவதும் மனவளக்கலை அற்புதமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதில் மிடில் ஈஸ்டில் நான் இருக்கிற குவைத், துபாய், மஸ்கட்டு, கத்தார், பஹ்ரைன் இது போன்ற நாடுகளில் அந்த நாட்டு மக்களே தேடி வந்து நம்மளுடைய பயிற்சிகளை எடுத்துக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க மகரிஷியோட தத்துவங்களுக்கு கிடைத்த வெற்றியாகவே நான் பார்க்கிறேன். எங்க குடும்பம் வேதாத்திரிய குடும்பம், அதாவது இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருளிய மனவளக்கலை யோகாவினால் அகம் புறம் ஆனந்தமாகும். आहा योगा, आहा योगा, ஆகாயம் கூட ஆதாயமாகும். உயிரியல், யோகம், அறிவியல், அகமே ஜகமாய், ஜகமே அகமாயாகும். ஆஹா யோகா, ஆஹா யோகா.
எத்தனை எத்தனை செல்வம், எத்தனை எத்தனை பதவி, நிம்மதி இருக்கிறதா? எத்தனை எத்தனை கனவு, எத்தனை எத்தனை உறவு, உள்ளம் சிரிக்கிறதா? அதில் உண்மை இருக்கிறதா? வேதாத்ரியம், வேதாத்ரியம், நம் வாழ்வின் தாற்பயம். சலனம் சபலம் சஞ்சலம் எல்லாம் சாம்பலாகும், அறிவும் குணமும் மகமும் முகமும் ஆம்பலாகும். அன்பாலான அகிலம் செய்ய வந்தார் வேதாத்திரி, இருளை நீக்கி ஒளியை ஏற்ற தந்தார் யோகாத்திரி. அகம்புறம் ஆனந்தம், உலக சமுதாய சேவா சங்கம். அகம்புறம் ஆனந்தம், உலக சமுதாய சேவா சங்கம். ஆஹா யோகா, ஆஹா யோகா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்வை போற்றிடும் வாழ்த்து மந்திரம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்வை போற்றிடும் வாழ்த்து மந்திரம். சுற்றித் திரியும் மனதை வெற்றி கொள்ளும் முறையை அறிந்தோம் அகத்தாய்வில். கற்றுத்தந்த குருவை பற்றிக் கொள்ளும் தலமே அறிவு திருக்கோயில்.